Hi friends, welcome to Visukiruthi kitchen. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பூந்தி லட்டு செய்ய போறோம். 2 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன் நான் இன்னைக்கு. அது கூட கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கோங்க. இல்லைனா மாவு குருடா வந்துரும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்டாவும் வேண்டாம், ரொம்ப கெட்டியாவும் வேண்டாம். இந்த மாதிரி mix பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இதில் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அப்போ சக்கரை பாகு ரெடி பண்ண இதில் 3 கப் சர்க்கரை 2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் சர்க்கரை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை பாகு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் காய்ச்ச வேண்டாம். கம்பி பதம் வந்தாலே போதும். நம்ம சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. பூந்தி தேய்ச்சிடலாம். ரொம்ப மொறுமொறுன்னு விட்டுறாதீங்க. ரொம்ப மொறுமொறுன்னு இருந்தால் கார பூந்தி ஆயிரும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே எடுத்துடுங்க. இந்த எண்ணெய் பபிள்ஸ் வர்றது நின்னா எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம இதில் ஜீரா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா குத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா குத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அமுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.